நமசிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ள உங்க கூட நானும். இன்னைக்கு அழகான நாள், புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை. எங்கள் வீட்டில் மிக சிறப்பாக எம்பெருமானுக்கு பூஜை நடந்தது. அதில் இன்ற அழகான இந்த மாலை நேரத்தில் ஆர்த்தியெல்லாம் எடுத்து ஆச்சு பகவானுக்கு. பிறகு சுந்தரகாண்டம் என்ற அழகான ஒரு விஷயத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் கேட்க இருக்கோம். அற்புதமான ஒரு விஷயம் சுந்தரகாண்டம். ராமாயணத்தில் பிரசித்தப்பட்ட இடம் பிடிச்சிருக்கு சுந்தரகாண்டம். அந்த அழகான சுந்தரகாண்டம் கேட்கும்போது நம்ம வீட்டுக்கு ஆஞ்சநேய பகவான் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நாம் ஒரு மணப்பலகை போட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டு வசத்தை போட்டு அவங்களுக்காக நம்ம இடம் ஒதுக்கியிருக்கணும். பிறகு தூப தீப ஆராதனைலாம் பண்ணி இந்த சுந்தரகாண்டத்தை நம்ம காது கொடுத்து மனமுருக கேட்கணும். கேட்டால் என்ன கிடைக்கும்? கோடி ஜென்ம புண்ணியம் கிடைக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கொடுப்பார் பகவான், இல்லையா? என் ராம பெருமான் நாராயணனோட அவதார் எத்தனை! கண்ணனாய், ராமராய், பெருமானாய், எல்லாமே நப்பரீசன் அவதாரங்கள், இல்லையா? நம்மளாம் ரொம்ப பாக்கியசாலி. ராமாயணத்தில் ஒரு அற்புதமான இடம் பிடிச்சிருக்கு சுந்தரகாண்டம். மறக்காம வாய்ப்பு இருந்தால் வீட்டில் கேளுங்கள். கேட்கறதுக்கு முன்னால வாசல் நல்லா கூட்டி மாங்காய் தொழிச்சு ஒரு சின்ன மாங்காயம் போட்டு சுவாமிக்கு விளக்கு போட்டு கீழே ஒரு மணப்பலகை போட்டு மறுக்காம அதுக்கு மேலே ஒரு நல்ல சுத்தமான துணி, பொட்டு வஸ்திரமாக இருந்தால் இன்னும் நல்லது, இல்லையா? ஒரு சாதாரண துணி அது மேலே விரிச்சு விடுங்க. சுந்தரகாண்டம் வீட்டில் நம்ம கேட்கும் போது ஆஞ்சநேய பகவான் எங்கிருந்தாலும் வந்துடுவாங்க. அப்புறம் நமக்கு என்னங்க கவலை? நல்லா இருப்போம், சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணும் பகவான்கிட்ட கேளுங்க. வழிபாடுகளை விட்டுறாதீங்க. இதோ வாங்க எங்கள் வீட்டில் எம்பெருமானுக்கு இன்றைக்கி நான் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி என்னால் முடிஞ்ச பக்தியை கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே இல்லைங்க, பக்தி மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். என் உழைப்பு கொடுத்தா நான் கிடையாது, ஆனால் பக்தி கொடுத்துருக்கேன். பிறகு சுந்தரகாண்டத்தில் இன்னைக்கு நான் இந்த மாலை நேரத்தில் கேட்டுட்ருக்கேன். அது நீங்களும் கேளுங்கள். வாங்க, நான் எப்படி மனப்பழகு போட்டிருக்கேன்னு பார்த்துடலாமா? வாங்க. சுந்தரகாண்ட ஆடியோ போடிட்டுருக்கு. பிறகு பாருங்க, ஆஞ்சநேயருக்காக ஒரு மணப்பலகை போட்டு ஒரு பட்டு வஸ்திரம் விரிச்சிருக்கிறேன் நான் என்னுடைய ஆஞ்சநேய பகவானுக்காக. வருக வருக என்னோட ஆஞ்சநேய பகவானே, எங்கிருந்தாலும் நீ வருக. ராமதூதர் அல்லவா பகவானே, வருக வரணும். ஆஞ்சநேய பகவானே வருக வருக. சுந்தரகாண்டம் கேட்க ராமாயணத்தில் பெரும் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய சுந்தரகாண்டம் இந்த ஒரு அற்புதமான நூல் நம்ம வீட்டில் போடும்போது அதை கேட்கவே ஆஞ்சநேய பகவான் வருவாங்க. வரும்போது இந்த மாதிரி அழகான ஒரு இடம் ஆஞ்சநேயக்காகவே ஒதுக்கி விடுங்கள். பகவான் நிச்சயமாக ஆஞ்சநேய ராமதூதராக கேட்பார், இல்லைங்களா? பகவானே, பெருமானே, நாராயணரே, கோவிந்தா கோவிந்தா. பகவானே சுந்தரகாண்டம் கேட்டிருக்காங்க எம்பெருமான் நாராயணர். இதோ என் வீடு திருப்பதிங்க. இது எனக்கு என் வீடே ஒரு திருப்பதி கோவில், இல்லைங்களா? எம் திருப்பதி பகவானே. இல்லை, சுந்தரகாண்டம் நாம் கேட்கும்போது, மனதார நாம் கேட்கும்போது கண்டிப்பாக மணப்பலகை ஒன்று போட்டுக்கணும் சுவாமி அறையில். பிறகு அதுக்கு மேலே ஒரு பட்டு துணி இருந்தால் விரிச்சு விடுங்க, இல்லைன்னா ஒரு நல்ல சுத்தமான துணியை விரிச்சு விடுங்க. கண்டிப்பாக சுந்தரகாண்டம் வீட்டில் ஒரு ஆடியோ மூலியமாக ஓடும்போது நிச்சயமாக ஆஞ்சநேய பகவான் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இதுக்கு மேலே என்னங்க? அன்பான தெய்வமகளின் வீட்டில் கேளுங்க, சுந்தரகாண்டம் ஓடிட்டு இருக்கு. ஜெய் ஸ்ரீராம், ராமநாமமே போற்றி போற்றி. இந்த சுந்தரகாண்டத்தின் ஆசிரியத்தோடு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பெருமானே, சிவபெருமானே, என் ராம பெருமானை நான் மனதார பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளக, வாழ்க வளருக. ஓம் நம சிவாய். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் பகவான். நாராயண ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, பெருமானே ஹரி கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா, பெருமானே நாராயணரே கோவிந்தா, பெருமானே நாராயணரே. இந்த மாலை பொழுது பூஜையானது எம்பெருமானுக்கு சமர்ப்பணம். பகவானே, எம்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம் இதோ சுவாமி.
மாவிளக்கு தீபம் எம்பெருமானுக்கு, மாவிளக்கு தீபம் எம்பெருமானுக்கு, பெருமானுக்கு மாவிளக்கு தீபம், மாவிளக்கு தீபம் எம்பெருமானுக்கு. மகாலட்சுமி தாயியாக நமக்காக அம்பாள் இருக்காளே, என் தாய் தந்தையாக நீங்க இருக்கிறீங்களே, இந்த மாவிளக்கிலே என் துளசியாக இருப்பீங்களா, என் மகாலட்சுமி தாயாக இருப்பீங்களா. அம்மையே தாயாரே மகாலட்சுமி தேவியே எம்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம், மாவிளக்கு தீபம், மாவிளக்கு தீபம் எம்பெருமானுக்கு, மாவிளக்கு தீபம் ஸ்ரீராமருக்கு, மாவிளக்கு நாராயணா எம்பெருமானுக்கு, திருப்பதி ஏழுமலையானுக்கு, பகவானுக்கு, என்னப்பன் பெருமானுக்கு மாவிளக்கு தீபம், என் கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு எம்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம். பத்ரிநாத்திலே நிலசிருக்கும் எம்பெருமானே நாராயணருக்கு மாவிளக்கு தீபம், ஸ்ரீராமருக்கு அயோத்திய ராமருக்கு மாவிளக்கு தீபம், கண்ண பெருமானுக்கு எம்பெருமானுக்கு நாராயணருக்கு மாவிளக்கு தீபம், திருப்பதி ஏழுமலையாருக்கு அப்பனே எம்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம். பத்ரிநாத்திலே நிலசிருக்கும் எம் பாண்டரக்கருக்கு எம்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம். கோவிந்தா ஹரி கோவிந்தா பெருமானே ஹரி கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா, நாராயண ஹரி கோவிந்தா, லக்ஷ்மி நாராயண கோவிந்தா, துளசி பிரியரே கோவிந்தா, பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. அன்பான மகள் கையில் மாவிளக்கு தீபத்தை நீ வாங்கிக்கிட்டியா ஆரத்தியாக, என் அப்பனுக்கு கொடாது கொடி நன்றி. பெருமானே நாராயணா, நான் என்ன பாகம் செஞ்சேனா, இந்த மாட பழுவியில் உனக்கு இந்த சேவை செய்யறதுக்கே நான் கொடுப்பனை பண்ணியிருப்பேன் இல்லைங்களா. உனக்கு கொடாது கொடி நன்றி ஐயா. பகவானே தாய் தந்தையே போற்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் மாவிளக்கு தீபம் சமர்ப்பணம். ஹர ஹர மகாதேவா. என் தாய் தந்தையாரே போற்றி. என் குலசாமியே தடு, என் குலசாமியும் நீங்க எல்லாரும் ஆவீர். பகவானே குலசாமியே தாய் தந்தையே வெற்றியல் முருகரே போற்றி. சுவாமி பகவானே கோவிந்தா ஹரி கோவிந்தா. பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்த. சுவாமி இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த குறை இல்லாமல்
என் கூட எப்பவுமே நீ இரு, அது போதும். நான் நிறைய இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணி உங்க எல்லாருக்கும் நான் பெருமையை சேர்த்துவேன். இதுவே என் வேலையாகும், என் அப்பன் ஈசன் கொடுத்த வேலையாகும். தாய் தந்தையே, அம்மையப்பனே, அர்த்தநாரீஸ்வரரே போச்சு, என் கூட சாமியே தன் என் வச்சு என் முருகரையே போச்சு போச்சு. என் முன்னோருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இந்த குழந்தைக்கு இருக்கும். நான் நிறைய பெருமைகளை சேர்த்தி எந்த லோகத்தில் என் முன்னோர்கள் இருந்தாலும் அவளை நான் பெருமையை சேர்த்துவேன். என் தாய் தந்தைக்கு நான் பெருமை சேர்த்துவேன். வெற்றிவே இருக்க சாமியே தன் சுவாமி நாராயணா பெருமாள். இந்த அழகான புரட்டாசி மாசத்துல 3ஆம் சனிக்கிழமை இந்த பெருமான் எம்பெருமான் மிக சிறப்பா நடந்தது. பெருமானுக்கும் என் குல சாமிக்கும் இதை நல்லபடியா இந்த பூஜை நல்லபடியா நடத்தி கொடுத்தா என்னோட அம்மையப்பனுக்கும் இந்த குழந்தை கையிலையும் இந்த பூஜையை நிறைவேற்றிக்கிட்ட என்னோட அப்பன் எம்பெருமானுக்கு கொடான்னு கொடி. நன்றி. உண்மையாலுமே இந்த குழந்தை பாக்கியசாலிப்பா. நன்றிப்பா, உண்மையாலுமே பாக்கியசாலி. அம்மா அம்மா சொல்லுவாங்க, அவங்க மாசமா இருக்கும்போது எனக்கு தெய்வம் மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு. ஆனா தெய்வமே வந்து பிறந்துருச்சுன்னு சொல்லி அதையும் சில பேர் சொல்லுவாங்க. கேட்கும் போது நான் என்ன பாக்கியம் செஞ்சேன், உங்க குழந்தையாக வளர இதுவே எனக்கு போதுமானது. கோடி ஜென்ம சொத்து, கோடி சொத்துப்பா. இல்லப்பா பகவானே, ரொம்ப நன்றி. பகவானே, இந்த தெய்வ குழந்தையா வாழ்ற ஆசீர்வாதம் பண்ணிக்க. தாய் தந்தை நன்றிப்பா. பகவான் தாய் தந்தையாரே